பீமன் யூடியூப் சேனலின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னோட ரொம்பவே உற்சாகமான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஆழமா ஆராயப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பிரத்யேக பகுப்பாய்வு. 2026ல வரப்போற தமிழ்நாடோட தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, குறிப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சரத்து 356 அங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இதத்தான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்தையே நேர்ல பாக்குற மாதிரி நாம டீகோட் பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பல புதிய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். அதனால இப்பவே நம்ம பீமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இந்த சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல நாம இறங்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த பகுப்பாய்வுல நம்ம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு ஒரு குவிக் மேப் பாத்திரலாம். முதலாவதாக சரத்து 356 என்றால் என்ன, அடுத்து கலைக்கும் அதிகாரங்கள், மூன்றாவதாக டிவிகேக்கு இது தடையா, நான்காவதாக சட்டமன்றம் வெர்சஸ் ஆளுநர் மாளிகை, அப்புறம் கடைசியா துங்கு சட்டமன்றம் மற்றும் அதற்கான தீர்வு. இவ்வளவுதான். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இதுல முதல் பகுதி சரத்து 356 அப்படின்னா என்ன, இதோட அடிப்படை என்னன்னு முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுப்போம். பொதுவா இந்த சரத்து 356 நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இது சாதாரண ஒரு சட்டப்பிரிவு கிடையாதுங்க. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசிடமிருந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அப்படியே எடுத்து நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு பிரம்மாண்டமான வல்லமை இந்த சட்டத்துக்கு இருக்கு. ஒரு சாதாரண வாக்காளரா இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. மாநில சுயாட்சி தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டு ஒட்டுமொத்த பவரும் டெல்லியை நோக்கி நகர்ந்துரும். சோ இது ஒரு மிக அசாதாரணமான சூழல். சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு சட்டத்தை எப்போ பயன்படுத்தலாம்? சும்மா நினைச்சோன்னு பயன்படுத்திட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுக்குன்னு சில குறிப்பிட்ட ட்ரிகர்ஸ், அதாவது காரணங்கள் இருக்கு. ஸ்லைட்ல பாருங்க. முதலாவதா, ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடக்கல அப்படின்னு அந்த மாநிலத்தோட ஆளுநர் நேரடியாக ஒரு அறிக்கை கொடுத்தா இதை அமல்படுத்தலாம். இரண்டாவதா, சட்ட ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து ஒரு அரசே முற்றிலுமா முடங்கி போனாலும் இதை பயன்படுத்தலாம். மூணாவதா, ஒருவேளை ஆளுநர் அறிக்கை கொடுக்கலைனா கூட அரசியலமைப்பு வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு குடியரசுத் தலைவரை நேரடியாக கருதினால் அப்போதும் இது அமலுக்கு வரலாம். ஒரு மாநில அரசோட தலையெழுத்தையே மாத்திர முக்கியமான காரணங்கள் இவை மூன்றும் தான். இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். கலைக்கும் அதிகாரங்கள். இந்த மிகப்பெரிய அதிகாரம் கையில எடுக்கப்படும்போது கிரவுண்ட்ல நிஜமாவே என்ன நடக்கும்? இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஏற்படுத்துற அந்த உடனடி தாக்கம்தான். சரத்து 356 அமல்படுத்தப்பட்ட மறுகணமே ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அதிகாரத்திலிருந்து உடனடியாக நீக்கப்படுவாங்க. பவர் சென்டர் அப்படியே மாறிடும். முதலமைச்சர் சீட்ல ஆளுநர் உட்கார்வார். ஆளுநர் மூலமா மத்திய அரசே அந்த மாநிலத்தை நேரடியாக நிர்வாகம் பண்ண தொடங்கிடும். சிம்பிளா சொல்லணும்னா, மாநில அரசியல் கட்டமைப்பே அடியோடு புரட்டி போடப்படும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது. ஆனா இது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு தெளிவான டைம்லைன் இருக்கு. இது உடனடியாக அமலுக்கு வந்தாலும் நாடாளுமன்றத்தோட ஒப்புதலோட ஆரம்பத்துல 6 மாசத்துக்கு மட்டுமே இது செல்லுபடியாகும். நிலைமை அப்போதும் சரியாகலைன்னா அதிகபட்சமா 3 வருஷம் வரைக்கும் தான் ஒரு மாநிலத்தை குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் வச்சிருக்க முடியும். 3 வருஷத்துக்கு மேல எந்த காரணத்து கொண்டும் இதை நீட்டிக்கவே முடியாது. ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான செக் பாயிண்ட் இது. இப்போ மூணாவது பகுதிக்கு வருவோம். 2026 மே மாசத்துல வரப்போற அரசியல் களத்துல குறிப்பா விஜய் அவர்களோட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு டிவிகே இது ஒரு தடையா அமையுமா? 2026 ரொம்ப எளிமையான ஆனா கடுமையான ஒரு கணித யதார்த்தத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். மே 2026 தேர்தல் முடிவுகள்ல டிவிவிகே மிக அதிக இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும்னா ஒரு கட்சி அல்லது கூட்டணிக்கு சரியா 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. இதுதான் மேஜிக் நம்பர். தனிப்பெரும் கட்சியா இருப்பது வேறு, இந்த 118 தொடுவது வேறு அப்படிங்கறத நம்ம எந்த பக்கமும் சாராம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைட்ல உள்ள வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு நுட்பமான அரசியல் சூழல்ல சரத்து 356 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் தானே தவிர அது ஒரு முழுமையான தடை கிடையாது. நீங்க சரியான வியூகங்களை அமைச்சிங்கன்னா இதை ஈஸியா கடந்து போக முடியும். சட்டசபையில பெரும்பான்மையை சரியா நிரூபிக்க முடிஞ்சா இந்த சரத்தால ஆட்சியை அமைப்பதையோ தொடர்வதையோ கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது. சரி, இப்போ நம்ம 4வது பகுதிக்கு வருவோம். சட்டமன்றம் வெர்சஸ் ஆளுநர் மாளிகை. ஆட்சி அமைக்கிறது யாருன்னு முடிவு பண்ற அந்த உச்சக்கட்ட அரசியலமைப்பு மோதல் இங்கதான் நடக்குது. அதிகார போராட்டம் நிஜத்துல எங்க நடக்குதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் ஆளுநர் மாளிகை. இங்க
தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கப்படலாம், அல்லது எந்த கட்சியுமே கூப்பிடாம சட்டமன்றத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற ஆபத்தும் இருக்கு. மறுபக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம். இங்கதான் ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமா வெளிப்படையா பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். இந்த 2 களங்கள்ல ஜனநாயகத்துக்கான உண்மையான வெற்றி எங்க நடக்கணும்? இந்த இடத்துல தான் உச்சநீதிமன்றத்தோட எஸ்ஆர் பொம்மை வழக்கின் தீர்ப்பு ஒரு அல்டிமேட் ரெஃப்ரி மாதிரி உள்ள வருது. இந்த கோட்டை படிச்சு பாருங்க. ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை சட்டமன்றத்துல தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர ஆளுநர் மாளிகையில் அல்ல. ஆளுநரோட தனிப்பட்ட முடிவை விட சட்டமன்றத்தோட வெளிப்படையான முடிவை தான் மேலானதுன்னு ஆணித்தரமா சொல்ற இந்த ஒரு வரிதான் இன்னைக்கு வரைக்கும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்திட்டு இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தான் மே 2026ல டிவிக்கே ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான சட்டப்பூர்வ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க வாய்ப்பிருக்கு. எப்படின்னா, நாங்க தான் தனிப்பெரும் கட்சி, அதனால எங்களை தான் ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமா முதல்ல கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க நேரடியா உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணலாம். ஒருவேளை ஆளுநர் ஜனநாயக மரபுகளுக்கு எதிரா செயல்பட்டா கண்டிப்பா நீதிமன்றம் உள்ளே தலையிடும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் செக்மேட். இப்போ நாம நமது பகுப்பாய்வோட கடைசி மற்றும் ரொம்பவே சிக்கலான ஒரு சினாரியோக்கு வந்திருக்கோம். தொங்கு சட்டமன்றம் மற்றும் அதற்கான தீர்வு. தொங்கு சட்டமன்றம், அதாவது ஹேங் அசெம்பிளி அப்படின்னா என்ன? எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியோ அல்லது தேர்தலுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்ட கூட்டணியோ ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 இடங்கள் அப்படிங்கிற மெஜாரிட்டிய எட்ட முடியாத ஒரு நிலையற்ற சூழல். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அரசியலமைப்புச் சட்டம் ஒரு பெரிய தேக்க நிலையை சந்திக்கும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு உள்ளே நுழைவதற்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய வாசலா அமையும். ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிடுச்சுன்னா அங்க என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி ஆளுநர் சட்டமன்றத்தை முடக்கி வைப்பார். செகண்ட், உடனடியாக அடுத்த தேர்தலை நடத்தாம அதை தள்ளி போட முயற்சிகள் நடக்கலாம். தேர்ட், இந்த நிலையற்ற சூழலை அப்படியே சாதகமாக்கி சரத்து 356 முழுமையா பயன்படுத்தி ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்திடுவாங்க. இப்படிதான் இந்த சட்டம் ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படலாம். இந்த எல்லா ரிஸ்குகளையும் ரொம்ப தெளிவா உணர்ந்துதான் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில தான் நிரூபிக்கணும் அப்படிங்கறத டிவிவிக்கே தொடர்ந்து தங்களோட நிலைப்பாடா சொல்லிட்டு வராங்க. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கின் தீர்ப்பைத்தான் அவங்க இப்போ தங்களோட மிகப்பெரிய தற்காப்பு அரணாக பாக்குறாங்க. இந்த ஒட்டுமொத்த பகுப்பாய்வோட முடிவுல நான் உங்ககிட்ட விட்டுட்டு போற ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிற அந்த இறுதி சோதனை ஆளுநர் மாளிகையோட மூடிய கதவுகளுக்கு பின்னால் இல்லாம சட்டமன்றத்தோட திறந்த அரங்கத்துல தான் நடக்கும் என்றால், ஒருவேளை 2026ல் தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் சரத்து 356 என்ற அதிகார பிரயோகத்தை தாண்டி ஜனநாயகத்தின் அடிப்படை விதிகள் வெல்லுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இதுபோல இன்னும் பல ஆழமான சுவாரஸ்யமான அரசியல் மற்றும் சட்ட பகுப்பாய்வுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம பீமன் யூடியூப் சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா அரசியல் ஆர்வமுள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பீமன் சேனலில் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான பகுப்பாய்வோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.